உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மாந்திரீகம் அப்படின்னா இப்போ எல்லாரும் வந்து படங்களில் காட்டுற மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் கொடுப்பார் சாமியார்கிட்ட போனால் அந்த வேலை நமக்கு நடந்துடும். ஜி பூம்பா சொல்லுவார் அந்த வேலை வந்து நடந்துடும். அந்த கண்ணோட்டத்தில் தான் நம்மளுக்கு வர எல்லாருடைய கண்ணோட்டமும் அப்படி தான் இருக்குது. அது வந்து பொய். இப்போ வந்து எம்பிபிஎஸை வந்து ஒரு எம்பிபிஎஸ் உருவாக்கிடலாம், ஒரு வைக்கல் உருவாக்கிடலாம். ஆனால் ஒரு அனுபவசாலியை இன்னும் ஒரு அனுபவசாலியாக உருவாக்க முடியாது. அதர்வனம்னா இருட்டுப்பா, நீ இருட்டுக்குள்ளே இருக்க. பிளாக் மேஜிக், பிளாக்னா கருப்பு, மேஜிக்னா பவர். அந்த இருட்டுல இருந்து பவர் இருக்குப்பா, என்ன நீ நம்பு, உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி தரேன். நான் கடவுள் கிடையாது. ஒரு பையனுக்கு வயிறு வலி இருந்தது. அப்போ இந்த பிரசாதத்தை ஒரு நாள் நான் எப்பவுமே சாமிக்கு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு எடுத்து நம்ம சாப்பிட்றோம். அந்த வயிற்று வலி இருந்த பையன் இந்த பிரசாதத்தை சாப்பிட்டு அவனுக்கு வயிறு வலி சுத்தமாக குணமாக போச்சு. இந்த 2024 முடியறதுக்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள் ஜென்ரலா வரும்? ஒரு எரிக்கல் ஒன்று மேலே இருந்து கீழே விழுவுங்கிறத நான் முன்கூட்டி சொல்லியிருக்கேன். அந்த சம்பவம் நடக்க போகுது. பேரழிவுகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதார வீழ்ச்சி அது அதிகமா இருக்கும். மழையினால பாதிப்பு இருக்கும் ஃபர்ஸ்ட். இதுக்கப்புறம் இது நம்ம வருஷம் எண்டுல நம்ம வருஷம் எண்டே இல்லை, இதுக்கப்புறம் இருக்கிற கால சூழ்நிலையே மழையினால நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படும். அதெல்லாம் பொய். நம்ம கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை தான். நம்ம சாமி கிட்ட போனால் அது எல்லாமே சரியாயிடும். மாந்திரிகன்னா சும்மா இந்த மாதிரி ஊரை ஏமாத்துறதுன்னு சொல்லிட்டு அவரே என்ன சொல்றாரு, போயிட்டு சாமி கும்பிட்றதுலாம் ஒன்று பண்றாரு. நாங்களாம் அதான் சொல்றோம். அதெல்லாம் பொய். தெய்வத்தை நம்பினா எதுவுமே வராது. எங்களை நாங்கள் தெய்வத்தை நம்பி தான் வாழ்கிறோம். மாந்திரிகன்றது ஒருத்தருக்கு செய்கிறாங்க, ஒருத்தர் குடும்பத்துக்கு எடுக்கணும்னு. அது வந்து தப்பானது. எங்கேயோ ஒரு மூலையில் இதுக்கும் ஏமாந்துட்டு வந்துருக்கோம் நினைக்கிறேன். இது ரூபாய் கொடுத்துட்டு வசியம் எதனா பண்ணியிருப்பான், ஃபெயில் ஆகிட்டு இருக்கோம். அதனால இது வந்து நம்பிக்கை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. உண்மையான மாந்திரிகவாதி இருக்கிறது உண்மைதான். ஸ்ட்ராங்கா ஒரு பர்சன்ட் இருக்காங்கன்னா அவங்கள நீங்க என்ன பண்ணாலும் ஏமாற்ற முடியாது. அது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அது எதுவும் நிரந்தரம் கிடையாது. ஒரு பிளாக் மேஜிக், அது கண்கட்டி வித்து, அவ்வளவுதான். இதை உனக்காக நான் செஞ்சு தரேன், இவ்வளவுதான் விஷயம். இதுல உன்னை ஏமாத்தணும்னோ கண்கட்டி வித்த பண்ணணும்னோ நான் உன்னை அபகரிக்கணும்னோ சுரண்டணும்னு எனக்கு அவசியம் இல்லை. என்ன நம்புறதுக்குன்னு 10 பேர் இருக்காங்கல்ல, அவங்க இருந்தாலே போதும். நான் யாரையும் வாவான்னு கூப்பிடுறேன். எல்லாருமே ஒன்னா கூடி இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ஆன்மீகம் ரீதியா ஒரு விஷயம் நம்ம மக்களுக்கு சொல்றோம் அப்படின்னா அதன் மீது ஒரு நம்பிக்கை, இந்த ஒரு நிகழ்ச்சி மூலியமா அவங்க சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நாங்க ஏன் இதை நம்பணும், நாங்க ஏன் இதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு இருக்கு. அதற்கான ஒரு பதில் தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம கொண்டு வரோம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ஆரம்பத்திலே நம்ம கேட்ட கேள்வி மாதிரி தான் இப்போ நாங்க ஏன் இதை நம்பணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ள இருக்கு. இப்போ ஒரு சாதாரண மக்கள் ஒரு மாந்திரிகத்தை ஏன் நம்பணும், அதற்கு நீங்க பதில். நீங்க ஆக்சுவலா மாந்திரிகம் அப்படின்னா இப்போ எல்லாரும் வந்து நிறைய கண்ணோட்டத்தில் வந்து பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்குற கண்ணோட்டமே படங்களில் காட்டுற மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் கொடுப்பார் சாமியார்கிட்ட போனால் அந்த வேலை நமக்கு நடந்துடும். ஜி பூம்பா சொல்லுவார் அந்த வேலை வந்து நடந்துடும். அந்த கண்ணோட்டத்தில் தான் நம்மளுக்கு வர எல்லாருடைய கண்ணோட்டமும் அப்படி தான் இருக்குது. அது வந்து பொய். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்துக்காக தகுந்த நேரத்தில் அதுக்கான மந்திர உரு வந்து ஜெபிக்கணும். 108 முறையோ 1008 முறையோ லட்சம் முறையோ ஐயாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், வேறு யாராக இருந்தாலும் அது ஜெபிக்கணும். ஜெபிச்சு அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்யணும். இப்போ நீங்கள் ஒரு திருப்பதி போகிறீங்க, இல்லை பழனி போகிறீங்க, இல்லை திருச்செந்தூர் போகிறீங்க, சமயபுரம் போகிறீங்க, மலையனூர் போகிறீங்க. அங்கே தினந்தோறும் செஞ்ச அந்த நித்திய வழிபாடுனாலேயே அங்கே தினந்தோறும் சொல்லக்கூடிய மந்திர உச்சாடனங்கள்னால தான் அங்கே அவ்வளோ ஆற்றல் இருக்குது. அந்த மந்திர ஆற்றலை வந்து நாங்கள் பிரதிபலிக்கிறோம், மற்றவங்களுக்காக கொடுக்குறோம். ஐயா ரெகுலராக மந்திரம் உரு ஏற்றோம்னு சொல்கிறாரு பாருங்க. உரு ஜபிக்கணும். எவ்வளோ உரு ஜபிக்கிறோமோ அதை பொறுத்து தான் பிறருக்கு வந்து நம்ம கொடுக்குற பலனே வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது. இப்போ நான் உங்களுக்காக நான் ஒன்று செய்ய போகிறேன் அப்படின்னா, நான் உங்களுடைய இப்போ நீங்கள் வந்திருக்கிற பிரச்சனைக்கு நான் வந்து 108 உரு போடணும் அப்படின்னா 108 உரு 21 நாளில் போடுறேன், இல்லை 48 நாளில் போடுறேன், இல்லை 1.5 மாதத்தில் போடுறேன். இதுக்கு இவ்வளோ நாள் வந்து டியூரேஷன் பலன் இருக்கும். இப்போ நான் இது பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு 2 வருஷம் நல்லா இருப்பீங்க, 3 வருஷம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு செஞ்சு தரோம் அப்படின்னா அவ்வளோ நாள் உட்காந்து நம்ம உரு ஜபிக்கணும். அப்போதான் அது நடக்கும். இப்போ நார்மலாக என்ன பண்ணுறாங்க, போகிற இடத்துல வந்து 2-3 பேர் வரும்போது நான் உட்காந்து 108 முறை 1008 முறை உரு ஜபிச்சு கொடுப்பேன். என்னை தேடி 100 பேர் வெளியே உட்காந்துருக்கும் போது நான் எப்படி உரு ஜபிச்சு கொடுப்பேன்? நான் என்ன பண்ணுவேன், சரிவா ஏதோ ஒரு எந்திரத்தை நான் எழுதி உன் கையில் வந்து கொடுத்துருவேன். அப்போ என்ன நடக்கும், வந்த பலனுக்கு நான் சும்மா என்னுடைய வாக்குக்கும் என்கிட்ட இருக்கிற ஆற்றலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பலன் அந்த நேரத்துக்கு நடந்துட்டு அதுக்கப்புறம் நடக்காதாயிடும் ஃபுல்லா.
இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஃபர்ஸ்ட். என்னன்னா அதுக்கான தகுந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ நாள் ஆகுமோ அந்த பொறுமையோடு இருந்து அதை நம்ம பலனை வந்து நம்ம வந்து அனுபவிக்கணும். அப்படி அனுபவிச்சா மட்டும்தான் இந்த அதர்வண வேதத்தையோ மாந்திரியத்தை நம்ம வந்து உணர முடியும். நீங்க அதர்வண வேதம் மாந்திரிகன்றது வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம தினந்தோறும் செய்யக்கூடிய பூசா விதியும் மந்திரமும் தான் அதர்வண வேதம் மாந்திரிகன்றது, வேற எதுவும் இல்லை. நாங்க வந்து சித்தர்கள் முறையில உள்ள என்னென்னலாம் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்களோ அந்த இந்த அஷ்டமா சித்து அஷ்டகர்ம முறைகளை வந்து தேடி அதை வந்து நாங்கள் பிரயோகம் பண்ணுறதுனால பிறருக்கு வந்து நாங்கள் சொல்லித்தரோம். இப்போ நீங்கள் டெய்லி போயிட்டு முருகா முருகா முருகான்னு கும்பிட்றீங்கன்னா அதுவே மாந்திரிகம் தான். நீங்கள் டெய்லி போயிட்டு ஓம் சக்தின்னு போய் கும்பிட்றீங்கன்னா அதுவே மாந்திரிகம் தான். நீங்கள் டெய்லி உங்களுடைய குலதெய்வத்தை போயிட்டு நீங்கள் ஒரு 100 முறையோ 200 முறையோ டெய்லி உட்காந்து அவங்க பேர் எழுதுறீங்க, இல்லை அவங்க பேரை வந்து சொல்கிறீங்க, இல்லை அவங்களுக்கான மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்கிறீங்க அப்படின்னா அதுவே மாந்திரிகம் தான். ஃபர்ஸ்ட்டு அதை நம்ம வந்து உணரணும். நம்ம ஏன் வணங்குறோம் ஏன் வணங்கலைன்றதே விட்டுறணும். ஃபர்ஸ்ட்டு நித்திய பூஜை வழிபாடு நம்ம செய்யறதுனால நித்திய ஒழுக்கம் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நான் காலையில் எந்த வேலையாக இருந்தாலும் நைட் 2 மணி படுத்தாலும் 3 மணி படுத்தாலும் காலையில் பூஜை செய்யணுன்றதுனால 4:30 மணிக்கு எழுந்திருக்கிறோம். அது எனக்கு ஒரு நல்ல குணமாக வந்து அமையுது. ஃபர்ஸ்ட்டு காலையில் அவங்களுக்குன்னு ஒரு நெய்வேத்தியம்னு சொல்லிட்டு ஒன்று படைக்கிறோம். அதை நாங்கள் உணவாக வந்து எடுத்துக்கிறோம். அது எனக்கு ஒரு நல்ல உணவாக வந்து வந்து எனக்கு ஏற்படுது. ஃபர்ஸ்ட்டு இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து 4 கால பூஜை செய்கிறேன் அப்படின்னா 4 கால பூஜைக்கும் நான் நித்திய பூஜை நித்திய வழிபாடு அதை நான் டெய்லி செய்யறதுனால எனக்கு ஒரு பலன் கிடைக்குது. நான் வந்து பரிபூரணமாக மாறுறேன். நான் வந்து ஒரு சித்தராக மாறுறேன். நான் வந்து என்கிட்ட வந்து ஒரு பெரிய ஆற்றல் வந்து எனக்கு வந்து கிடைக்குது. அதை நீ செஞ்சுன்னா அது உனக்கு வந்து கிடைக்கும். அதுக்காக தான் நீங்கள் போய் ஆன்மீக வழிபாடு செய்யுங்க, மந்திர பூஜைகள் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம். இப்போ நான் பெற்ற இன்பத்தை பெருகை வையங்கன்னு அம்மா சொன்ன மாதிரி நான் இருக்கிற மாதிரி நீ மாறணும்னா நீ டெய்லி பூஜை பண்ணணும். இல்லை என்ன மாதிரிலாம் தேவையில்லை, நான் எப்படி வேணாலும் போகிறேன் அப்படின்னா நீ வழிபாடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இறை வழிபாடு செய்யறது இன்னும் ஒழுங்குபடுத்தும். ஃபர்ஸ்ட் நீ டெய்லி காலையில் எழுந்துருதுன்னு இரவு தூங்குற வரையும் நம்ம நித்திய ஒழுக்கன்னு சித்தர்கள் சொல்றாங்க. அந்த நித்திய ஒழுக்க முறைக்கு நம்ம வந்து ஆளாயிடுவோம். அப்போ அதனால நமக்கு நோய் வராது. இந்த எதிரிகளுடைய தொந்தரவு நமக்கு இருக்காது. அவன் ஏதாவது நமக்கு செய்யறான் அப்படின்னா கூட அந்த வினைப்பலன் நமக்கு வராது. கடவுள் நமக்கு தற்காத்து குத்துருவாரு. அவனை தண்டிக்கணும்னா தண்டிப்பாரு. அவனுக்கு என்ன நடக்கணுமோ அதை அவர் பார்த்துக்குவார். நமக்கு வந்து அது மேல எண்ணமோ நாட்டமோ நமக்கு போகாது. ஒரே குறிக்கோள் தான், நம்ம பிறவி எடுக்கிறோம் இறைவனை அடையிறதுக்காக. அந்த இடைப்பட்ட காலங்கள்ல நம்ம எப்படி இருக்கிறோம் அது வந்து இறை வழிபாட்டில் போனா நல்லது, உனக்கும் நல்லது, உன்னுடைய சந்ததியினருக்கும் நல்லது. கர்ம பலன் இல்லாம உன்னுடைய சந்ததியினரோட நீ வந்து மேலே போவ. அவங்க அப்பா அந்த வழிபாட்டில் இருந்தனால அம்மா வந்தாங்க, இறை வழிபாட்டிலே வந்துட்டாங்க. இப்போ அவங்க வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்துருவாங்க. சுத்தமா சாமி வழிபாடே எனக்கு பிடிக்காது, நான் சாமியே கும்பிட மாட்டேன்னா கூட அவங்க வீட்டில் யாரோ ஒரு மூதாதையர் பண்ண பலன் வந்து அவங்களுக்கு வந்து நடக்கும். அந்த மாதிரி உன்னை சார்ந்து வர சந்ததியினர் அப்படி ஆகணும்னு நினைச்சா இறை வழிபாட்டு உள்ள வாங்க, இதை வந்து கத்துக்கிட்டு நீங்களும் வந்து பலன் பெறுங்க. அப்படி இல்லை அப்படின்னா எப்படி வேணாலும் போங்க. ஒரு அற்புதமான வார்த்தை. உங்களுடைய கேள்வியே வந்து என்னன்னு அம்மா ஒரு நிமிஷமா, உங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன் இந்த மாந்திரிகத்தை மக்கள் நம்பணும், இதுதான் உங்களுடைய கேள்வி. நல்ல கவனமா என்னன்னு கேட்டீங்கன்னா அதர்வணம் சமஸ்கிருத வார்த்தை, நல்லா தெரிஞ்சுங்க. அதர்வணம்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. அதை அப்படியே நீங்க மாத்துனீங்கன்னா இருட்டு. அதர்வணன்றது இருட்டு. அது இங்கிலீஷ்குள்ள போங்களேன், பிளாக் மேஜிக். பிளாக்னா கருப்பு, மேஜிக்னா பவர். இப்படி ஒரு விஷயம் இருக்குப்பா, அதை நான் சாப்பிட்டேன், எனக்கு நல்லா இருக்கு, பிரகாசமா இருக்கு, நல்லா இருக்கேன், நீ அதனால இதை நம்பு, போதிக்கிறோம், அவ்வளவுதான். இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. இப்ப எதுக்குன்னா, இப்ப வந்து எம்பிபிஎஸ் வந்து ஒரு எம்பிபிஎஸ் உருவாக்கிடலாம், ஒரு வக்கீல் உருவாக்கிடலாம். அதே மாதிரி எந்தெந்த தொழிலாக இருந்தால் ஒரு டிரைவரை உருவாக்கலாம். ஆனா ஒரு அனுபவசாலிய இன்னொரு அனுபவசாலியா உருவாக்க முடியாது. நெருப்பு சுடுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், சுட்டவனுக்கு தான் தெரியும் அதோட வலி. சரிங்களா? அந்த மாதிரி எங்களுடைய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதர்வனம்னா இருட்டுப்பா, நீ இருட்டுக்குள்ள இருக்க. பிளாக் மேஜிக், பிளாக்னா கருப்பு, மேஜிக்னா பவர். அந்த இருட்டுல இருந்து பவர் இருக்குப்பா, என்ன நீ நம்பு, உன்னுடைய வாழ்க்கையை நான் மாத்தி தரேன். நான் கடவுள் கிடையாது, கடவுளால வடிவமைக்கப்பட்டனா. பிறந்தவன் எல்லாருமா மாந்திரிகரா இருக்காங்க, எல்லாருமா அதர்வனத்துக்குள்ள இருக்காங்க. அப்படி இல்ல மக்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு விஷயம். நாங்க தெரிஞ்சும் தப்பு பண்ணலாம், தெரியாமையும் தப்பு பண்ணலாம். நாங்க முதல்ல சொல்ற வார்த்தை அது, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நான் செய்த சகல குற்றங்களையும் மன்னித்து குலதெய்வமும் முன்னோர்களும் பிரபஞ்சமும் குருநாதரும் முன்ன நின்று காத்து நின்று இவங்களுக்கு இந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் சூட்சும மந்திரம், மூல மந்திரம், தீட்சை மந்திரம் இதெல்லாம் நாங்க சொல்லுவோம். இதைத்தான் சொல்ல, இதனாலதான் மக்களை நாங்க நம்ப சொல்றோம், வேற ஒண்ணும் நாங்க சொல்லல. எந்திரம் உண்மை, தாய்த்து உண்மை, முடிகயிறு உண்மை, மைய உண்மை, பூஜை உண்மை, தேங்காய் உண்மை, எலுமிச்சம்பழம் உண்மை, வாழைப்பழம் உண்மை, இலை உண்மை, பொறி உண்மை, கடலை உண்மை, அவுள் உண்மை, மந்திர உண்மை, பிரகாடனம் உண்மை. இதெல்லாம் குணப்படுத்த முடியுங்கிற விஷயத்த சொல்றோம், அவ்வளவுதான். இதனால நம்புங்க. நெய்வேத்தியம், பிரசாதம், சாமிக்கு நல்ல உணவு வச்சு சாப்பிடணும். எங்க வீட்டில் வந்து எங்களுக்கு குலதெய்வம் சுடரமாட சாமி தான்.
நான் துர்காம்பிகா உபாசகர். முருகர் படம் பிள்ளையார தனி செக்ஷன் வச்சுட்டேன். ஏன்னா இவங்க அசைவம் சாப்பிடுவாங்க இல்லையா, அவங்க சைவன்றதுனால தனியாக நாங்கள் அந்த பிரசாதம் வைப்போம். முருகருக்கு பிள்ளையாருக்கு அது என்னென்ன தேவையோ அவங்களுக்கு அந்த சைவ வழிபாட்டு உள்ளது. அதே மாதிரி இந்த சுடல மடசம் பத்திரகாளியம்மா கும்பிட்டா அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் செய்வோம். தனித்தனி செக்ஷனை பிரித்து வச்சுட்டேன். ஏன்னா எங்கள் தாத்தா சொன்னார் பாருங்க, எங்கள் தாத்தா பூர்வீகத்துலேருந்து இப்படி பழக்கம் எங்களுக்கு. இப்போ எங்கள் அப்பா காலத்துல இருந்து எங்கள் அப்பாவுடைய பெரியப்பா அப்படி எங்களுக்கு பரம்பரையாக வர்றது தான் இது. அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை ஒரு பையனுக்கு வயிறு வலி இருந்தது, ரொம்ப நாள் வயிறு வலி இருந்தது. எங்கள் வீட்டுக்கு சும்மா வருவான், வந்து போயின்னு இருந்தேன் அந்த பையன். அப்போ இந்த பிரசாதத்தை ஒரு நாளைக்கு நான் எப்பவுமே சாமிக்கு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு எடுத்து நம்ம சாப்பிட்றோம். அது அந்த உணவை தான் நான் சாப்பிடுவேன். இப்போ முதல் பிரசாதம் பண்ண சாதம் அடித்தாலும் சாமிக்காக தனி உப்பு, அவங்களுக்காக ஒரு தனி மிளகாத்தூள், தனி மஞ்சத்தூள் வச்சு தான் நாங்கள் சமைப்போம். சமைச்சோன்னே இந்த சைவ சாமிங்களுக்கு வைப்போம். அசைவ சாமிகளுக்கு உள்ள உப்பு மிளகாத்தூள் அதெல்லாம் தனி. 1000 இருந்தாலும் அசைவ ரத்த பலி வாங்குற தெய்வம் தான். சைவ சித்தாந்த முறை வேற தான் இல்லையா, இதே அதே நம்ம கலக்க முடியாது. அப்படி இந்த முறையோட நம்ம இதை கும்பிடணும். அந்த வயிற்று வலி இருந்த பையன் இந்த பிரசாதத்தை சாப்பிட்டு அவனுக்கு வயிறு வலி சுத்தமா குணமா போச்சு. எதுக்கு அவர் சொல்றதை நான் சொல்றேன்னா, இந்த மாதிரி நம்மளுடைய நற்செயல்கள் நம்மளுக்கு நல்ல உடன்பாடு, நல்ல ஒரு தெய்வ வழிபாடு, நல்ல ஒரு உணவு, சாமிக்கு வைக்கிற இந்த நெய்வேத்தியம் இதெல்லாம் வந்து ரொம்ப பிரசித்தப்பட்டது. ஏன்னா இது அனுபவம் இருக்கிறதுனால இதை நான் சொன்னேன். அதே மாதிரி இப்போ சார் வந்து நம்ம பேசிட்டு இருக்கும் போது சில ஒரு வேர்டு வந்து சொன்னாரு, அதை நான் வந்து நான் கவனிச்சேன். ஆக்சுவலா மாந்திரிகம் அப்படிங்கறது பின்னாடி நம்ம நடக்க போற விஷயங்களை முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்கிறதுக்கு தான் இந்த மாந்திரிகத்தை நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்காக தான் நம்ம சித்தர்களும் முனிவர்களும் இந்த ஒரு விஷயத்த நமக்காக சொல்லி கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு. இப்போ நம்ம ஜென்ரலா ஒரு தனி மனிதரை நம்ம எடுத்துக்க வேணாம், ஓகே. ஸோ ஒரு தனி மனிதர், அவருக்கு ஆக்சுவலா சில விஷயங்கள் தெரிஞ்சு அது ஆபத்தை கொடுக்கலாம், இல்ல அவரை அதற்கான பயங்கள் இல்ல எச்சரிக்கையாக இருப்பது அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலான விஷயங்களுக்கு வரும். இந்த 2024 முடியறதுக்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள் ஜென்ரலா வரும்? ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் ஏதாவது சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பேரழிவுன்னு சொன்னா நம்ம ஏற்கனவே நான் ஒரு காணொலியில அதை பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு எரிக்கல் ஒன்று மேலே இருந்து கீழே விழுவுங்கிறத நான் முன்கூட்டி சொல்லியிருக்கேன். அந்த சம்பவம் நடக்க போகுது. ஓகே, நம்ம பூமியில ஆமா, நம்ம பூமியில கடற்கரை ஓரமா விழுவும், இது தலைப்பு நீசாவே வரும்னு சொல்லி நான் ஏறத்தாழ இப்ப 3லயே பதிவு பண்ணி 2023லயே பதிவு பண்ணிட்டேன். பல்வேறு சேனல்கள்ல இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணியிருக்கேன். பேரழிவுகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதார வீழ்ச்சி அது அதிகமா இருக்கும். இந்த நடக்க போற சம்பவத்தை வச்சு பொருளாதார வீழ்ச்சி இருக்கு, மக்கள் சிரமப்படுங்கள், வெள்ளங்கள்னால பாதிப்புகள் இருக்கு, நெருப்புனால பாதிப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கலாம். இது பின்னாடி நடக்க போறதை முன்கூட்டியே நாங்க எங்களுடைய தியான நிலைகளையும் பூஜை நிலைகளையும் பார்த்திருக்கேன். இதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அப்ப தம்பி, இது என்னுடைய அணுகுமுறைகளை நான் சொல்றது. மேலே இருந்து விழப்போற கல்லு ஒண்ணு, பொருளாதார நெருக்கடி, மழைனால பாதிப்புகள், நெருப்பு, பாலியல் தொந்தரவுகள் ஜாஸ்தியா இருக்கும். இது அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். நியூஸ்ல வந்து இங்க இந்த சம்பவம் நடந்துச்சு, அங்க நடந்துச்சு, அங்க இதை நான் முன்னாடி பதிவிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குன்னு. அதை நான் பாண்டிச்சேரின்னு சொல்லல, அந்த சம்பவம் நடந்துச்சு 7 வயசு சிறுமிக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். ஓகே, சோ நீங்க அந்த மாதிரியான முன்னெச்சரிக்கையா இந்த விஷயத்துல எல்லாருமே எல்லா மக்களும் கவனமா இருங்க அப்படின்னு சில விஷயங்கள் சொல்ல முடியும். பொதுவா இந்த மாதிரி விஷயம் நான் சொல்றதே இல்ல. ஆமா, நான் கூட சொல்ல கேக்குறதுனால சொல்றேன். மழைனால பாதிப்பு இருக்கும் ஃபர்ஸ்ட். இதுக்கப்புறம் இது நம்ம வருஷம் எண்டுல நம்ம வருஷம் எண்டே இல்ல, இப்போ நிறைய இதுக்கு நீங்க என்ன கேட்டீங்க, இந்த மாசத்துல இருந்து அடுத்த இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கால சூழ்நிலை, இதுக்கப்புறம் இருக்கிற கால சூழ்நிலையே மழைனால நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படும். விவசாய ரீதியா இருக்கட்டும், மற்றபடி நிறைய பாதிப்புகள் வந்து மழையால இருக்கும். நீர்னால, பஞ்சபூதங்கள்ல வந்து நீர்னால நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படும். ஓகே, சோ நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா? நான் மகான் அல்ல, ஒரே வார்த்தை, முற்றும் திறந்த முனிவரும் இல்லை, வீடு மறந்த சன்னியாசியும் இல்லை, நான் மகானும் இல்லை. ஆனா ஒண்ணு, எந்த கெட்டது நடந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் இறை வழிபாடு நிறைய இருக்கிறாங்க. எல்லாம் வல்ல அந்த முக்கன் படைத்த முதல் தேவன் நமச்சிவாயம் கட்டி காப்பாத்தி கரை சேரணும். என் உள்ள வந்து உண்மையிலே ஒரு சில என்ன சொல்றது இல்ல, அம்மா சொல்றது வந்து கரெக்டான விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இதை பதிவிட நான் ஒரு வார காலம் ஒரு சிரமத்துக்கு ஆளாயிட்டேன். ஒரு பதிவிட்டு இந்த மாதிரி வந்து நெறியாளர் வந்து என்னை நிர்பந்தப்படுத்தினாங்க. ஐயா, மறைந்து போன விஜயகாந்த் ஐயா அவருடைய மரணத்தை அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. நான் ஒரு இன்டர்வியூல வந்து இறந்துருவாருன்னு சொல்லிட்டேன். அது டெலிகாஸ் ஆயிட்டு, அது நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெலிகாஸ் ஆயிட்டு சாயந்தரம் வந்து மேடம் பிரேமலதா மேடம் வந்து ஆரோக்கியமா இருக்காரு, சீக்கிரம் விரைவில் சந்திப்பாருன்னு என்னுடைய அலுவலகத்துக்கு அவ்வளவு போன், எப்படி நீங்க தப்பா பதிவிடப்பட்டுச்சு அப்படின்னு. ஆனா 6வது நாள் இறந்துட்டாரு. அப்புறம் அதுக்கு பிறகு என்கிட்ட ஒரு சில பேர் வருத்தப்பட்டாங்க, ஐயா நாங்க தெரியாம திட்டோம் அப்படின்னு சொல்லி. தம்பி சொல்ற மாதிரி முன்கூட்டியே சொல்றது வந்து கொஞ்சம்
ஏன் இது ஏன்னா இப்ப சொல்றாங்க இந்த டீம் தான் ஜெயிக்க போகுதுன்னு ஒருத்தர் சொல்றாரு, ஜெயிக்கிறாங்க. இந்த தொகுதியில இவர் தான் ஜெயிப்பாருன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இப்ப கணக்கிடப்படுது, அழகா முன்னாடியே சொல்லிடுறாங்க. நீங்க கேட்டது வந்து ஏதும், அதாவது இதுல ஒரு மிராக்கலான விஷயம் நான் இப்பயும் சொல்றேன் ஆணித்தரமா, இதே சேனல்ல நான் பதிவு பண்ணியிருக்கேன். சரிங்களா? 7வது மாசம் ஒரு கல்வி விழுவ போகுது. காப்பாத்துட்டோம். இல்ல கண்டிப்பா அந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கு. ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒண்ணு நடக்கும். அது மாதிரி மழையினால தீயினால பாலியல் தொந்தரவு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் இந்த ஒரு நேர்காணல் மூலியமா. ஸோ இறுதியாக இந்த நிகழ்ச்சியோட இறுதியில நம்ம எப்பயுமே பண்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரடியா நம்ம மக்கள்கிட்டயே இந்த மாந்திரிகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஆவிகள் பேய்கள் இதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நம்ம மக்கள்கிட்டயே நம்ம நேரடியா ஒரு பைட்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ அதை நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பைட்ஸ் நான் வந்து போட்டு காட்டுறேன். அவங்க சொன்ன கேள்விக்கும் பதிலுக்கும் நீங்க என்ன அதற்கான பதில் கொடுக்க போறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மாந்திரிகனா சும்மா மந்திரம் பண்ணுறேன், அது பண்ணால் சரியாயிடும், இது பண்ணால் சரியாயிடும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பொய். நம்ம கடவுள் மேலே வைக்கிற நம்பிக்கை தான். நம்ம சாமிக்கிட்ட போனால் அது எல்லாமே சரியாயிடும். பேய் பார்த்துக்கிறேன், அது உண்மை. மேலே இருந்தேன், அப்போ கீழே ஒரு உருவம் மட்டும் உட்காந்துருந்தது. கீழே வந்து பார்த்தா ஆளையே காணும். அவரே என்ன சொல்றாரு, போயிட்டு சாமி கும்பிட்றதுலாம் உண்மைன்றாரு. நாங்களாம் அதான் சொல்றோம். நான் தான் சொல்றேன். நாங்க என்ன சொல்றோம், ரிக்கு யஜூர் சாம அதர்வனம் 4 வேதம் இருக்குது. 4 வேதங்கள்ல கடைசி அதர்வன வேதம்னு சொல்லிட்டு சித்தர்கள் வந்து ஒரு வேதத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 வேதமும் சித்தர்கள் கொடுத்தது தான். இப்போ இந்த அதர்வன வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஷார்ட்டா சொல்லிடுறேன். அதர்வன வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, கடவுளை வந்து தன்வசப்படுத்தி நமக்கான வேலைகளை அவர் வந்து செய்ய வைக்கலான்றது தான் அதர்வன வேதம் வந்து சொல்லுது. ரிக்வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, கடவுளுக்கு நான் வேலைக்காரன்னு சொல்லுது. யஜுர்வேதம் என்ன சொல்லுதுன்னா, கடவுளுக்கு நான் அடிமைன்னு சொல்லுது. சாமவேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் வந்து கடவுளுக்கு அடிமைன்னு சொல்லுது. சாமவேதம் வந்து நண்பன் சொல்லுது, கடவுளுக்கு வந்து நான் வந்து நண்பன் சொல்லுது. அப்ப என்னன்னா, இப்ப சாம வேதத்தையும் அதர்வன வேதத்தையும் ரெண்டும் ஒத்துப்பட்டு போயிடும். சாம வேதத்துல நீ கடவுளை வணங்கினா உனக்கு ஃப்ரெண்டா இருந்து கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. அதர்வன வேதத்துல நீ கடவுளை போய் வணங்கின அப்படின்னா, கடவுள் வந்து நீ உனக்கு நண்பனையும் தாண்டி ஒரு நிலையில இருந்து நமக்கு வந்து உதவி பண்ணுவார். அது வந்து நம்ம இதுவா சொல்லக்கூடாது. அதனால நண்பனையும் தாண்டி ஒரு நிலையில் நம்ம கூடவே இருப்பாரு. நான் என்ன சொல்றேன், நான் அதர்வன வேதத்துல அந்த பிரயோகத்தை பண்றேன், என்கிட்ட நீ வந்து அந்த பிரயோக முறைகளை தெரிஞ்சுக்கினாலும் சரி, இல்லை என்கிட்ட வந்து உன் பிரச்சனையை சால்வ் பண்ண வந்தாலும் சரி, ஷார்ட்டா வந்து உனக்கு வந்து கடவுள் வந்து பண்ணி கொடுத்துருவாரு. அவ்வளவுதான். இப்போ நீயா போயிட்டு கடவுளை நம்ம வந்து கையெடுத்தப்பா எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுப்பா அப்படின்றத அதர்வன வேத ரீதியா நீ கேளு அப்படின்றத வந்து சொல்றேன். அப்படி கேட்ட அப்படின்னா உனக்கு சீக்கிரமா அந்த வேலை வந்து நடக்கும். கடவுளை கும்பிட்றாரு அவரு. அதே மாதிரி ஏதோ இறந்த ஆத்மாக்களை வந்து பார்த்துருக்கிறாரு, அதனால வந்து அனுபவிச்சிருக்கிறாரு. நீ வந்து ஏதோ ஒருத்தனாண்ட போய் ஏமாந்துட்டு போயிட்டு வந்ததை வந்து மனசுல போட்டு நீ திணிச்சிட்டு இருக்கிறத விட, கடவுள்கிட்ட போயிட்டு எப்படி வணங்கணும் அப்படின்ற அந்த முறையை சித்தர்கள் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த முறையில நீ போய் வணங்கு அப்படின்றத வந்து சொல்றேன். அப்படி வணங்கினா போதும். நீங்க அது இது மாந்திரிகன்றதே இல்லை, முழுசா இறை நம்பிக்கையோட உள்ள போய் சேர்ந்துருவோம் நம்ம உள்ள. ஏன்னா இது 1 2 இல்லை, வெறும் மாந்திரிகத்தை மட்டும் சித்தர்கள் வந்து கொடுக்கல. இப்ப நாங்க வெறும் மாந்திரிகம் மட்டும் பண்ணல. இதுல ஐயா குண்டலினி இருக்கு, ராஜயோகம் இருக்கு, சிவயோகம் இருக்கு, கிரியா யோகம் இருக்கு. யோக பயிற்சிகள் நிறைய கொடுத்துட்டு தான் கடைசியா தான் மந்திர முறைகளே வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பின்பற்றணும். இதெல்லாம் பின்பற்றும் போது நமக்கு சாதாரணமா நமக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுன்னு நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ அந்த தொந்தரவு எதுவுமே இல்லாம இறைவனை போய் நம்ம வணங்க முடியும். அது மேல நம்பிக்கை கிடையாது, சாமியால தான் நம்பிக்கை. அதெல்லாம் பொய். தெய்வத்தை நம்பினா எதுவுமே வராது. எங்களை கட்டினாங்க, தெய்வத்தை நம்பி தான் வாழ்றோம். மாந்திரிகன்றது ஒருத்தருக்கு செய்யறாங்க, ஒருத்தர் குடும்பத்துக்கு எடுக்கணும்னு, அது வந்து தப்பானது. அது இறைவன் பார்த்துட்டு ஒருத்தர் குடும்பத்தை செய்யறதுக்கு மந்திரம் செஞ்சா அது வந்து இன்னைக்கு பழிக்கலாம், நாளைக்கு வந்து அது நமக்கு ரிப்பீட் ஆகும்னு அவங்களுக்கு தெரியல. அதுதான் மாந்திரிகன்றது. ஆனால் அது மாதிரி நம்பிக்கை கிடையாது, தெய்வத்து மேலே தான் நம்பிக்கை. நாங்கள் மட்டும் என்ன சொல்கிறோம், தெய்வத்து மேலே தான் நம்பிக்கை சொல்கிறோம். மாந்திரிகத்து மேலே நான் இப்போ மாந்திரிகத்து மேலே நம்பிக்கை திருப்பி வந்துடும்ன்ற, நம்பாதவ திருப்பி வந்துடும். நீ எப்படி நம்புற? நம்பலன்றாங்க. மாந்திரிகத்தில் நம்பலன்னா மாந்திரிகம் பண்ணால் அது திருப்பி வந்துடும், அது அவங்களுக்கு தான் கேடுன்னு சொல்லுது இந்த அம்மா. இப்போ எல்லாரும் இந்த தெய்வ வழிபாடு வச்சு தானே பேசுகிறாங்க. அது யாரோ எங்கேயோ ஒரு மூலையில் இதுக்கும் ஏமாந்துட்டு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இது ரூபாய் கொடுத்துட்டு வசியம் எதனா பண்ணியிருப்பான், ஃபெயில் ஆகிட்டு இருக்கும். அதனால இது வந்து நம்பிக்கை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. உண்மையான மாந்திரிகவாதி இருக்கிறது உண்மைதான். உண்மையான மாந்திரிகவாதி இருக்கிறாங்க, உண்மையிலேயே வந்து மாந்திரிகத்தை செய்வனை எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, உண்மையாக எல்லாம் இருக்குது. இது உங்க சொல்கிறாங்க நம்ம அது திருப்பி வந்துடும், கடவுள் இருக்காரு. இப்போ நாங்கள் கடவுள் இல்லைன்னு நாங்கள் ஆர்குமெண்ட்டு பண்ணலையே, கடவுள் வச்சு தானே எல்லாருமே பேசுகிறோம். தெய்வீக வழிபாடை வச்சு தானே மாந்திரிகமே, அவர் கூட தெய்வீக வழிபாடை வச்சு தானே 3 பேருமே நாங்கள் பேசுகிறோம். அப்புறம் யார் இந்த மாதிரி வீக்காக இருக்காங்களோ அவங்கள வந்து ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் வரும். என்னதான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்கள நீங்கள் என்ன பண்ணாலும் ஏமாற்ற முடியாது. அது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அது எதுவும் நிரந்தரம் கிடையாது, ஒரு பிளாக் மேஜிக், அது கண்கட்டி வித்து, அவ்வளோதான்.
ஸோ இதை தாண்டி நமக்கு பிரிச்சுவல் அந்த மாதிரிலாம் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உண்மை. இப்போ வந்துமா இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கான்னா, இது ஒரு கண்கட்டி வித்தை, அது ஒரு பிளாக் மேஜிக், அது இல்லைன்னு சொல்லியிருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் இல்லைன்னு ஒருவன் சொல்வானானால் அதுவும் கடவுள் செயலை. சொல்ல வைக்கிறதும் கடவுள் தான். இதுக்கு ரொம்ப ஆணித்தரமா ஆழமா பதிவு பண்ணணும் அப்படின்னா, சமீபத்தில் நடந்த சம்பவத்தை சொன்னாதான் மக்களுக்கு தெரியும். மகள ரிஷின்னு சொல்லி ஒருத்தர் திருவண்ணாமலையில சித்தர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் லங்கோடு மட்டும்தான் கட்டியிருப்பாரு. அவருடைய படங்களை நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் வீட்டுல கோவிச்சுக்கிட்டு கால்நடையா வந்து திருவண்ணாமலையில சந்தம் அடைகிறாரு. அங்கே திருவண்ணாமலையில சிவனகேதின்னு அடைகிறாரு. ஒரு குகையை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த குகைக்குள்ள உட்காந்து தவம் பண்றாரு. சரிங்களா? 3 நாளா தவம் பண்றாரு. இது வரலாறு சுவடு. தட்டி பார்த்தா வரப்போகுது. நம்ம போய் பேசணும்னு அவசியம் இல்லை. 3 நாள் உட்காந்து தவம் பண்றாரு. அன்ன தண்ணி ஆகாரம் போக்குவரத்து எதுவும் இல்லை. அந்த வழியா போற வர மக்கள் உள்ள எது சவுண்டு கேட்குது என்னப்பான்னு சொல்லி இறங்கி பாக்குறாங்க. ஒரு தொடையை எலி தின்னு இருக்கு. ஆழ்ந்த நிலையில ஒருத்தன் இறைவனை அடையணும்னு போயிட்டான்னா தன்னுடைய உடலை எது தின்னாலும் தெரியாது. இதுக்கு உதாரணம் மகளிர். அவரு மாதிரி யாரும் வாழவே முடியாது. அவரு மாதிரி தியானம் பண்ண முடியாது. அந்த இடத்துல கடவுள் இருக்காருங்கிறது ஆணித்தரமா நிரூபிக்கப்பட்டுச்சு. அவர் பண்ண தவம் நிரூபிக்கப்பட்டுச்சு. அவர் அந்த இடத்துல ஓம் நம சிவாய சொன்னாரா, சிவாய நம சொன்னாரா என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அந்த வாக்கு பலிதமானுச்சு. ஒரு எலிய தொட தின்னது உண்மை. அவரை மேல கொண்டுட்டு வந்துதான் ட்ரீட்மெண்ட் பண்ணினாங்க. அதுக்கு பிறகுதான் அவரை சித்தர்னு ஏத்துக்கிட்டாங்க. இது ஒரு விஷயம். மூக்குப்படி சித்தர் அப்படிதான். பழனி மூட்டை சுவாமிகள் அப்படிதான். இந்த அம்மா பேசுறதுல கருத்து உடன்பாடு இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கடவுள், கையில இருந்து ஒளி வரும், என் கண்ணை பார்த்த குணமடையினாலும் சொல்லல. உனக்கு பல வேலை இருக்கு. எனக்கு இதுதான் வேலையே. அனுதினமும் படையல் போடுறது, அனுதினமும் மந்திரம் சொல்றது. உனக்காக நான் வேலை பார்க்கிறேன். அதுக்கு நான் காசு வாங்குறேன். ஆனா நீ அதை பண்ணிக்க முடியாது. சரியா? எனக்கு இது தொழில். அதுக்கு பேரு மாந்திரி. பஸ்ன்னு ஒண்ணு போகுது இல்லம்மா பஸ், காருன்னு ஒண்ணு போகுது இல்லையா காரு, வேணுன்னு போதா வேறு. இந்த அலுவலகத்துக்கு பேரு மாந்திரி அலுவலகம். இதுதான். அதுல நான் பயணிக்கிறேன். என் கூட நீ சேர்ந்து பயணம் பண்ண போற. 50 பேர் போறோம்னா 50 பேருமா பஸ்ஸை ஓட்டுறோம். யாராவது ஒரு ஆள் தானே ஓட்டுறாரு. பாக்கி 50 பேரும் பயணம் பண்றோம். அந்த மாதிரி உனக்கு இது செய்ய தெரியாது. எப்படி மந்திரம் சொல்லணும்னு தெரியாது, என்ன படையல் பண்ணணும்னு தெரியாது. இதை உனக்காக நான் செஞ்சு தரேன். இவ்வளவுதான் விஷயம். இதுல உன்னை ஏமாத்தணும்னோ கண்கட்டி வித்தை பண்ணணும்னோ நான் உன்னை அபகரிக்கணும்னோ சுரண்டணும்னு எனக்கு அவசியம் இல்லை. என்ன நம்புறதுக்குன்னு 10 பேர் இருக்காங்கல்ல, அவங்க இருந்தாலே போதும். நான் யாரையும் வாவான்னு கூப்பிடல. என்கிட்டதான் நீ வரணும்னு நான் ஒத்த காலில் நிக்கல. உன் பிரச்சனை நான் சரி செஞ்சு தரேன்னு சொல்லல. என்ன படைச்ச மரத்தை வச்சவனுக்கு தண்ணி ஊத்த தெரியும். என்ன படைச்ச இறைவனுக்கு என்ன வாக்கணும்னு தெரியும். என்னுடைய இலக்கு மாந்திரிகர் ஆகணும்னு நான் முதல்ல பள்ளிக்கூடத்துல சேரல. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் போயாச்சு. அதுக்கு பிறகு திசை திரும்பினுச்சு. ஒரே வாத்தியார், ஒரே பாடம், ஒரே ஸ்கூல். 40 பிள்ளைங்க படிக்கிறாங்க. 40 பேரும் வெளியில வரும்போது 40 பேரும் வாத்தியாரா, 40 பேரும் வைக்கலாம், 40 பேரும் இன்ஜினியரா, 40 பேருடைய வாழ்க்கையும் திசை திரும்பி போகுது. இது கர்மா தானே. அவன் என்ன விதி எடுக்க வந்திருக்கானோ, என்ன பாத்திரமோ அதுதான் வாழ்க்கைங்கிறது படம். இதுல எல்லாரும் கதாபாத்திரம். பிரியாவா கதாபாத்திரம், சந்திரகுமாரா கதாபாத்திரம், தம்பியா கதாபாத்திரம், அம்மாவா கதாபாத்திரம். ஆடுற வரைக்கும் ஆட போறோம், ஓடுற வரைக்கும் ஓட போறோம், அடுத்தது போறோம். அவ்வளவுதான். இந்த அம்மா இவ்வளவு பேசுதுல, முதுமையை நிப்பாட்ட முடியுமா, இறப்ப நிப்பாட்ட முடியுமா, பிறப்ப சொல்ல முடியுமா, இறப்ப சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது ஏன் ரகசியமாவே இருக்கு? அதர்வனமே ரகசியம்தான். புரியுதா உங்களுக்கு? மாந்திரிகமே ரகசியம்தான். இது யாரு கையிலும் போய் எளிதா சிக்கிடக்கூடாதுங்கிறதுனாலதான் தொட்டால்வாடி, நிழல்வாடி, தேகவட்ட, மயில் தொகை, அரகஜா, புணுகு, சந்தனம், குங்குமம், இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க போய் சீக்கிரம் எடுத்துட்டு வந்துட முடியாது. நேரம் பார்க்கணும், கிழமை பார்க்கணும், காப்பு கட்டணும். புல்லுருவின்னு ஒண்ணு இருக்குமா, அதுக்கு வேரும் கிடையாது, எதுவும் கிடையாது. இன்னொரு மரத்தை சார்ந்து ஒட்டுண்ணி தலைங்கில தொங்கும். எப்படி அது சாத்தியம்? எங்க இருந்து வந்துச்சு புல்லுருவி? யாரால கண்டுபிடிக்கப்பட்டது? அந்த விஷயத்துல நீங்க ஒத்துக்கத்தானே வேணும். புல்லுருவின்னு ஒண்ணு இருக்கு. அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பொருள். நிலம்புரண்டின்னு ஒண்ணு இருக்கு. அது நீங்க ஆளை பார்த்தோன்னு அந்த செடி ஒளிஞ்சிரும். யாரும் சொல்லி கொடுத்தாங்களா அதுக்கு? அது இல்லை இல்ல. அப்புறம் இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க பல பேர் சொல்லலாம், இல்லைன்னு மறுப்பு சொல்லலாம். அதர்வனம் இருக்கிறது உண்மை, செய்வன இருக்கிறது உண்மை. நல்ல சக்தின்னு ஒண்ணு இருக்கு, கெட்ட சக்தின்னு ஒண்ணு இருக்குது. சரிங்களா? இரவு பகல், மேடு பள்ளம், கெட்ட சக்தி நல்ல சக்தி, அதர்வனம், பிளாக் மேஜிக், எல்லாம் உண்மை. அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது. இவங்க சொல்லுவாங்க, அந்த அம்மா முதல்ல பதிவு விட்டாங்க, யார்கிட்ட ஏமாந்தது அதனால. நான் அந்த மேல குறை சொல்ல வரல. நம்புறவங்களுக்கு வாழ்க்கைமா. நம்ம நாளைக்கு எழுந்திருப்பேன்னு நம்பிக்கையோட படுத்தாதான் நிம்மதியாக தூங்க முடியும். மேல ஓடிக்கிட்டு இருக்கிற ஃபேன் கலண்டர் நெஞ்சில விழுந்துருமோன்னு நினைச்சிட்டு படுத்திருந்தா தூக்கம் வருமா? ஃபேனை போடக்கூடாது. அவ்வளவுதான். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நான் ஃபேனே பார்த்துக்கிட்டு விழுந்தாலும் விழுந்துரும்னா நீ தூங்க முடியாது. ஃபேனை தான் பார்க்க முடியும். ஃபேன்ல இருந்து காத்து வர நான் நிம்மதியா தூக்கிடுவேன், காலைல எழுந்திரிச்சிருவேங்கிறதான் விஷயம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அப்புறமா கண்டிப்பா நிறைய விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள், நிறைய புதிரான விஷயங்கள், மாந்திரிகத்துல எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஒரு நேர்காணல் மூலியமா நிறைய பதில்கள் எங்களுக்கு கொடுத்திருந்தீங்க. நிறைய சந்தேகங்களுக்கு தீர்வும் வந்து கொடுத்திருந்தீங்க. உங்க எல்லாத்துக்குமே மிக்க நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.